உள்ள ஒவ்வொரு தனித்தனி நபர்களையும் பாதிக்கும் பிரச்சனையாக எல் நினோ உருவாகி இருக்கும் நிலையில் அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் அதிலிருந்து என்ன செய்தால் தப்பிக்கலாம் என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 21ஆம் நூற்றாண்டில் உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக காலநிலை மாற்றம் உருவெடுத்துள்ளது. சமீப காலமாக அதிகப்படியான கார்பன் வெளியேற்றம் காரணமாக வளிமண்டலத்தின் வெப்பம் தொடர்ந்து உயர்ந்து வருவது மாபெரும் அபாயமாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக இந்த கால மாற்றத்தில் பசிபிக் பெருங்கடல் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகின் மிக பெரும் பெருங்கடலான பசிபிக் பெருங்கடல் கிட்டத்தட்ட உலகின் பாதி இடத்தை ஆக்கிரமித்துள்ளது. அதாவது உலகில் உள்ள மொத்த கண்டங்களையும் பசிபிக் கடலில் வைத்தாலும் பசிபிக் பெருங்கடலில் ரஷ்ய அளவு பகுதி எஞ்சி இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் உலகின் காலநிலையை தீர்மானிக்கும் முக்கிய பங்கை இந்த பசிபிக் பெருங்கடல் வகிக்கிறது. அங்கு நேரும் சிறு மாற்றம் கூட உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் பசிபிக் பெருங்கடலின் மேல் பகுதி வெப்பம் சராசரி அளவை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தாலே அது பல்வேறு நாடுகளின் வானிலைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவே எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த விளைவு காரணமாக ஒரு நாட்டில் வழக்கத்துக்கு மாறாக அதிக கனமழையோ அல்லது கடும் வறட்சியோ ஏற்படும். அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் மழையே பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டால் தெற்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளில் கனமழை பெய்து வெள்ளம், நிலச்சரிவால் பேரழிவு ஏற்படுகிறது. இது மட்டுமின்றி உலகின் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதால் கடலில் ஏற்படும் சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலைகள் கூட மிக எளிதாக புயல்களாக உருவெடுக்கின்றன. மேலும் புயல்கள் நீண்ட நேரம் கடலில் தங்கி தீவிர புயலாகவும் மிகவும் தீவிர புயலாகவும் மாறி கடற்கரை பகுதிகளை மிக வலிமையாக தாக்குகின்றன. இது தவிர துருவ பகுதிகளில் கூட இந்த வெப்பத்தின் தாக்குதலால் பனி உருகுதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் உலகளாவிய கடல் மட்டம் உயர்வடைந்து பல்வேறு தீவு நாடுகளும் கடற்கரை பகுதிகளும் கடலால் சூழப்படும் அபாயமும் அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த கால மாற்றத்தால் குளிர் பிரதேச நாடுகள் என அறியப்படும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட தீவிர வெப்பம் பதிவாகி வருவதோடு சில பகுதிகளில், குறிப்பாக ரஷ்யாவின் வடக்கு பகுதி, அமெரிக்காவின் வடக்கு பகுதிகளில் வழக்கத்தை விட அதீத பனிப்பொழிவும் பதிவாகி பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. இப்படி உலகில் உள்ள அனைவரையும் இந்த எல் நினோ விளைவு பாதித்து வருகிறது. பூமி உருவான காலத்திலிருந்து கால மாற்றங்கள் சகஜமானது என்றாலும் இப்போது மனித தலையீடு காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த காலநிலை மாற்றம் மிக குறைவான காலத்தில் பூமியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. ஐரோப்பாவில் 19ஆம் நூற்றாண்டில் உருவான தொழில் புரட்சி காரணமாக அப்போதிலிருந்து தற்போது வரை மிக குறுகிய காலத்தில் பூமியின் சராசரி வெப்பநிலை சுமார் 1.3 டிகிரி செல்சியஸ் அளவு உயர்ந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஐநா தலைமையில் பல்வேறு நாடுகளும் ஒன்றிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களின் பங்களிப்பு இல்லாமல் சாத்தியமாகாது. காடுகளை வளர்த்தல் மற்றும் பாதுகாத்தல், தனி வாகனங்களின் பங்களிப்பை குறைத்து பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்துதல், அதிக அளவில் வெப்பத்தை வெளியேற்றும் மின் பொருட்களை தவிர்த்தல் அல்லது குறைத்தல் போன்ற நடவடிக்கைகளை பொதுமக்கள் பின்பற்றினாலே உலக வெப்பமயமாதலில் பெரும் பங்கை கட்டுப்படுத்தலாம் என்று ஐநாவின் சுற்றுச்சூழல் ஆணையம் மதிப்பிட்டுள்ளது.